பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல இந்த 6ஆம் மாதத்தில் சந்திக்கவும், ஆண்டவருடைய நாமத்தினாலே கடந்து வந்த 5 மாதங்களையும் திரும்பி பார்த்து எத்தனையோ நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பலவிதமான திகைக்கும் திடுக்கிடும் காரியங்கள் எத்தனையோ கேள்விப்பட்டாலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து எந்த ஒரு தீங்கும் அணுகாமல் நடத்தி வந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏன்னா கடந்த 5 மாதங்களை திரும்பி பார்க்கும்போது எத்தனை காரியங்கள், சில வேளைகளில் பாருங்க, உஷ்ணத்தினால அநேக இடங்களில் வெளியே கூட வர முடியாமல் அரசாங்கம் கூட அறிவிச்சிச்சு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியே போகாமல் இருப்பதே நல்லது அப்படின்லாம் சொன்னாங்க. நேற்று கூட அநேக இடங்களில் 106 டிகிரி இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த உஷ்ண காலத்திலே பகலில் மேக ஸ்தம்பத்தைப் போலவும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தைப் போல நம்மை காத்து நடத்தி வந்த தேவன் இந்த 6ஆம் மாதத்தை காணச் செய்திருக்கிறார். ஒரு புதிய மாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இந்த மாதத்திலே உங்களோடு நான் பேச வேண்டும் என்று ஜெபத்தோடு காத்திருந்த போது தேவன் கொடுத்த ஒரே ஒரு வாக்கு தத்தம் தான் உண்டு. அதை வைத்து தான் உங்களோடு பேச போகிறேன். நீங்களும் எப்போதும் போல சொல்லுவேன், உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் மறக்கவே கூடாது. ஏன்னா ஓசியாவில் சொன்னபடி, நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினால இந்த வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமான இந்த வேதத்தை தியானம் செய்யும் போது ஒரு சேதமும் நமக்கு வருவதில்லை. தயவு செய்து எப்போது நான் சொல்லுவதுண்டு, சொல்றதில் சோர்ந்து போனதும் கிடையாது. உங்கள் வேதாகமத்தை எந்திரிச்சு இந்த நிகழ்ச்சி வந்த உடனே ஓடிப்போய் கையில் எடுத்துக்கொண்டு வைத்துக்கொண்டு நான் சொல்கிறது சரியாக இருக்கா அதுக்காகவாவது நீங்கள் பார்க்குறதுக்கு, அதாவது வெரிஃபிகேஷனுக்காவது கையில் எடுத்து திருப்பீங்களா? எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 10வது அதிகாரத்திலே 23வது வசனத்தை எல்லாரும் தேடி அப்படி கையில் எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் இயேசுவை நாம் இங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கு காணலாம், இயேசுவை நாம் இங்கு காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம். இயேசுவை நாம் இங்கு காணலாம். பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? பனி படர்ந்த மலையின் மேலே பார்க்க முடியுமா? கல்லில் நிறைந்த சோலையில் நடுவே காண முடியுமா? இயேசுவைலாம் இங்கு காணலாம், அவர் பேசுவதை இங்கு கேட்கலாம். இயேசுவைலாம் இங்கு காணலாம். ஓடுகின்ற அருவி எல்லாம் தேடி அலைந்தேனே, ஓடுகின்ற அருவி எல்லாம் தேடி அலைந்தேனே, ஆடுகின்ற அலைக்கடலில் நாடி அலைந்தேனே, தேடுகின்ற
எல்லெதிரே தெய்வத்தை காணேலே. பாடுபடும் ஏழையில அழுது வாடிலேறி இயேசுவைலாம் இங்கு காணலாம். அவர் பேசுவதை இங்கு கேட்கலாம். இயேசுவைலாம் இங்கு காணலாம். வானமதில் பவனி வரும் கார்முகில் கோட்டங்களே. வானமதில் பவனி வரும் கார்முகில் கோட்டங்களே. வல்லருளும் இயேசுவையே காட்டிட மாட்டீரோ. காலமெல்லாம் அவனியில் பேசிடும் காத்தேனி. கர்த்தரேசோ வாழுமிடம் கோரிட மாட்டாயோ. இயேசுவைலாம் இங்கு காணலாம். அவர் பேசுவதை இங்கு கேட்கலாம். இயேசுவைலாம் இங்கு காணலாம். புனலாக நெஞ்சம் அண்ணலாக. கண்ணிரண்டும் புனலாக நெஞ்சம் அண்ணலாக. மண்டியிட்டு விழுந்தேத்த திருமறை முன்பாக. பிள்ளரச அல்முடனே கல்விழிப்பாயல்றார். கல்விழித்தே எல்முல்லே கர்த்தரே சொல்லில்றார். இயேசுவைலாம் இங்கு காணலாம். அவர் பேசுவதை இங்கு கேட்கலாம். இயேசுவைலாம் இங்கு காணலாம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர். நல்ல கவனிங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வாக்கை கொடுத்திருப்பார். நீங்களா போய் எடுத்திருப்பீங்க. சபையின் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாங்க. சில நேரம் தட்டில் வைத்து அவரவர்களுக்கு தெரிந்தெடுக்கிற வாக்குத்தத்தங்களை எடுத்திருப்பீங்க. எடுத்து அன்னைக்கு சொல்லியிருப்பீங்க, எனக்கு ஒரு அருமையான வசனம். இப்போ கேட்டால் சொல்லுவீங்க, இது வரைக்கும் எனக்கு நிறைவேறலை அமைங்க. எனக்கு அன்பானவளே, நம்முடைய நம்பிக்கையை முதல்ல அறிக்கை இடும்போது எப்படி இருக்கக்கூடாது? அசைவு இருக்கவே கூடாது. ஏன்னா இந்த மாதத்தில் எங்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்தார், உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் கொடுத்துருப்பார். எங்கள் சபையில் ஒரு வாக்கை கொடுத்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிக்க. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. நல்ல கவனிங்க. கர்த்தரை தேடின ஒருத்தனை கூட அவர் கைவிட்டதே கிடையாது. ஏன்னா அவர் கைவிடாத தெய்வம். ஏன்னா நம்ம அடிக்கடி பாடுறோம், நான் எந்த நிலையில இருந்தாலும் கைவிடாத தெய்வமே உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன். நான் எந்த நிலையில இருந்தாலும் கைவிடாத தெய்வமே உம்மை நம்புவேன், நான் உம்மை துதிப்பேன். நான் யார நம்புவேன், நான் யார விருப்பேன், நான் யார நம்புவேன்,
நான் யார வெறுப்பேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவல விட்டு புட்டாரி என்ன செய்வேன் என் பெருமானி. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவல விட்டு புட்டாரி என்ன செய்வேன் என் பெருமானி. நான் என்ன செய்வேன் என் பெருமானி. நான் யார நம்புவேன், நான் யார விருப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார விருப்பேன். வெளுத்ததெல்லாம் பாலில்னு நான் நினைச்சேன். கொழுத்து போய் தேவனை நான் உம்மை பகச்சேன். வெளுத்ததெல்லாம் பாலில்னு நான் நினைச்சேன். கொழுத்து போய் தேவனை நான் உம்மை பகச்சேன். உழுத்து போன மனுஷ வாழ்வ நான் பார்த்தேன். உழுத்து போன மனுஷ வாழ்வ நான் பார்த்தேன். அது திகச்சு போய் தேவனை நான் உம்மை நினைச்சேன். அது திகச்சு போய் தேவனை நான் உம்மை நினைச்சேன். என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவல விட்டு போட்டாரி என்ன செய்வேன் என் பெருமானி. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவல விட்டு போட்டாரி என்ன செய்வேன் என் பெருமானி. நான் என்ன செய்வேன் என் பெருமானி. நான் யார நம்புவேன், நான் யார விருப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார விருப்பேன். உலக வாழ்க்கை சதமென்று நான் நினைச்சேன். அதில் உழந்த போது சகதி என்று நான் அறிந்தேன். உலக வாழ்க்கை சதமென்று நான் நினைச்சேன். அதில் உழந்த போது சகதி என்று நான் அறிந்தேன். கலகம் நிறைந்த உலக வாழ்க்கை மாயை ஐயா. கலகம் நிறைந்த உலக வாழ்க்கை மாயை ஐயா. அதில் விழுந்தவர்கள் எழும்புவது கடினம் ஐயா. அதில் விழுந்தவர்கள் எழும்புவது கடினம் ஐயா. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவுல விட்டு போட்டாரே என்ன செய்வேன் என் பெருமானி. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சவங்க நடுத்தெருவுல விட்டு போட்டாரே என்ன செய்வேன் என் பெருமானி. நான் என்ன செய்வேன் என் பெருமானி. நான் யார நம்புவேன், நான் யார விருப்பேன், நான் யார நம்புவேன், நான் யார விருப்பேன். எத்தனை பேர் நம்பி நம்பி நம்பிக்கை வீண் போகுது. ஆனா கர்த்தரை நம்புறவனுக்கு சொல்றாரு, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதில்லை. நிச்சயமா இந்த உலகத்துல எத்தனையோ பேர் தேடுனாங்க. ரெண்டு கண்ணு தெரியாதவன் தேடுனான். அவன் தேடும்போது அவர் கைவிட்டாரா? இல்லையே. ரெண்டு கண்ணு தெரியாம மட்டுமில்ல, எத்தனையோ அசுத்தாபி பிடித்தவங்க சகல வியாதிகளையும் அவர் தேடி வந்த அத்தனை பேரையும் குணமாக்கினார். சங்கீதக்காரன் உணர்ந்து சொல்றான், கர்த்தாவை உம்மை தேடுகிறவர்களை நீர் என்ன செய்கிறதில்லை, கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். அவரைத்தான் நம்பி இருக்கிறோம். ஆனா அந்த நம்பிக்கையை அறிக்கையிடும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, அசைவந்திரக்கூடாது. இது நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, சந்தேகம் வரவே கூடாது. ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணவர் யாரு? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், உன்னை என்னையும் படைத்தவர்,
உனக்காக எனக்காக பலியாகி நம்மை மீட்டவர். நாம பாடுறோம்ல, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. பலியாகி நம்மை மீட்டார். ஏன்னா தன்னையே கொடுத்து, தன் ஜீவனை கொடுத்து நீயும் நானும் மீட்கப்படணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி 1 கொரிந்தியர் 6:19-20 படி வேதம் என்ன சொல்லுது? கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். 1 கொரிந்தியர் 6:19-20 வசனத்தில் வாசிக்கும் போது அந்த வசனம், சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதனாலதான் நாம் அநேக நேரம் பாடுறோம், என்ன பண்றோம்? ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு, ஆவியினால் உள்ளம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு, நல்லிக துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு, நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு, நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. சரீரம் ஆத்மா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம், சரீரம் ஆத்மா ஆவியானாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயதில் பலன் கிடைக்கும், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயதில் பலன் கிடைக்கும், நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு, நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. எதிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார், எதிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தன் முன்னே செல்கிறார், கலங்கிடாதே திகழ்ந்திடாதே துதியினால் இடிந்து விடும், கலங்கிடாதே துயர்ந்திடாதே துதியினால் இடிந்து விடும், நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு, நன்றிய துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு, ஆக உள்ளத்தால் என்று பாடு, நம்ம உள்ளத்தால் என்று பாடு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடும்போது அப்படி ஆகுமா இப்படி ஆகுமான்னு அசையக்கூடாது.
நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, ஐயா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து. எரேமியா மிக அழகாக எழுதி வைத்திருக்கார். 17:7 மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன்னம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மறந்துடாதீங்க, நம்பிக்கைங்கிறது வேற, தன்னம்பிக்கைங்கிறது வேற. தன்னம்பிக்கைங்கிறது என்ன தெரியுமா? நாம் அநேக நேரம் பாடுவோம், அந்த வார்த்தைகள்லாம் நமக்கு தெரியாது. உன்னை அன்றி வேறே கதி ஒருவர் இல்லையே சுவாமி, தன்னையே பலியாகின்ற மண்ணுயிர் ரட்சகனை, மண்ணுயிர் ரட்சகனை, மண்ணுயிர் ரட்சகனை. உன்னை அள்ளி பேரே கதி, உன்னை அள்ளி பேரே கதி ஒருவர் இல்லையே சாமி, தன்னையே பலியாகின்ற மண்ணுயிர் ரட்சகனே, மண்ணுயிர் ரட்சகனை. அவர் அல்லாம வேற கதி கிடையாதுங்க. அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்றாரு, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதிலே அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவும். என வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய். மறந்துடாதீங்க, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. முதல்ல நாம தெரியணும். ஆதலால் அவருடைய நாமத்தை அறிந்திருந்தால் அவரைத்தான் நம்பி இருப்போம். எத்தனை பேர் இந்த காலையில் எதையோ நம்பி, யாரையோ நம்பி, எந்தெந்த சூழ்நிலையிலோ நம்பி கைவிடப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், உன் நம்பிக்கை யார் மேலே இருக்கிறது? யாரை நம்பி காத்திருக்கிறோம்? எரேமியா சொன்னபடி சொல்லுவீங்களா? கர்த்தாவே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரே தன்னம்பிக்கையாக கொண்டிருக்கிறேன், என்னை பாக்கியவான் வைங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. சிலெல்லாம் சொல்கிறீங்க, ஐயா நான் கேட்காம வெளியே கூட போகிறதில்லைங்கிறீ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் குறவுள்ளவங்கள பார்த்தா மூஞ்சியை திருப்பிக்கிற ஒரு காலம் இருந்துச்சு. ஆண்டவர் அந்த காலத்தை மாற்றி இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ஒரு டீ கடையில் போய் காப்பி கேட்டால் ஒரு குறையோடு இருந்தால் இன்றைக்கி வியாபாரம் நடக்குமோ நடக்காதோ, அதனால் கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு டீ போட்டு கொடுத்து தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. அன்னைக்கு போய் சும்மா சாதாரணமாக ஒரு இடத்துல போய் ஒரு கூட்டத்துக்காக தான் போயிருந்தேன். முதல் நாள் மேட்டுப்பாளையம் போயிருந்தேன். மேட்டுப்பாளையம் போயிருக்கும்போது ஒரு இடத்துக்கால பார்க்க போனேன். 87 வயசானவங்க. அங்கே போய் இறங்கி டீ குடிக்க போனோன்னே, ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, சேர் எடுத்து போடுறேன், உட்காருங்க. அங்கண்ணா எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எதுக்குடா சேர் போட போகிறேன், டீ தானே குடிக்க போகிறோம். கேட்டால் எங்கள் வீட்டிலேருந்து எல்லாரும் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்ப்பையா, இன்றைக்கி நேராக வருவியன்னு எதிர்கூட பார்க்கல. முதல்ல டீ என்ன வேற நம்ம சாப்பிட்றீங்களா? எனக்கு வேண்டாம், டீ மட்டும் போதுன்னு. டீயை குடிச்சிட்டு காசை கொடுத்தா வாங்க மாட்டேன்றான். காரணம் என்ன? கர்த்தர் மேல் நம்பிக்கை. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணீங்களா? இது தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் ரெக்கார்டிங்கை சேர்த்து 5000 வந்துடும். ஒலிபரப்பாகணும். அது மட்டுமல்ல, எத்தனையோ ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். போ அல்லது அனுப்பும்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஊழியத்தை போட்டு ஆசைப்பட்டுக்கலாம், போக முடியாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் அநேகருக்கு வார்த்தை அறிவிப்பதற்கு கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். எங்கள் சபை 2மே பார்வையற்ற மக்கள் நிரம்பி இருக்கிற சபை. அநேகர் கேட்பாங்க, ஐயா ஏதோ ஃபோட்டோ போடக்கூடாதா? ஃபோட்டோ எனக்கே பார்க்க முடியாது, நான் போட்டு என்ன பண்ணுறது? நீங்கள் வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினா தாங்க, இல்லாட்டும் பரவாயில்ல. எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வாங்க. இப்போ கூட பார்வையற்ற சகோதரிகள், வயதானவங்க தங்குறதுக்கு ஒரு கட்டுமான பணியை
மிக மிக பாடுபட்டு ஜெபித்து ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். அநேகர் எழும்படும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா 2 கண் இருக்கிறவங்களே வயசானவங்களை கைவிட்டுறாங்க. பார்வை இல்லாத போனால் என்ன ஆகுது? இப்படிப்பட்ட சகோதரிகள் தங்கி இருப்பதற்காக ஏற்கனவே ஆண்கள் உள்ள தங்கி இருக்காங்க திருநெல்வேலியில். அதே போல் அவர்களுக்கும் ஒரு இடத்தை கொடுக்கணும். அதற்காக கட்டுமான பணி ஒரு சதுரடி 2300 தான். அநேகரை கர்த்தர் எழுப்ப ஜெபிங்க. பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரங்க மனசார வரமாட்டான். எதுக்கு? அடக்கம் பண்ணுறதுக்கு. எப்போவும் ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சுருக்கணும். முந்தானெல்லாம் ஒருத்தர் சொன்னார், அந்த சாட்சியை கேட்டு எனக்கு அசைஞ்சு போச்சு. நான் ரட்சிக்கப்பட்டையா 1 வருஷத்தில் என் மனைவி இறந்துட்டா. ஆனால் அவள் சாகும்போது சொல்லிட்டு போனா, இந்த தாலியை வேற எங்கேயும் கொடுத்துடாத, கர்த்தருடைய ஊழியத்துக்கு இந்த 2 கண்ணு தெரியாத மக்கள்கிட்ட இந்த சபைக்கு கொடு, நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன், என் ஆத்மா சாந்தி அடையின்ட்டு போனாங்க. தயவு செய்து நான் ஒரு நாள் வந்து பார்க்குறையா, இதை ஏற்றுக்கிறீங்களான்னார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இந்த ஊழியத்திற்காக ஜெபிங்க. ஒருவேளை தூரத்தில் இருக்க, சமீபத்தில் இல்லை, எப்படி தாங்கணும்னு கேட்டிங்கன்னா இதில் 2 ஃபோன் நம்பர் வரும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. கணக்கு வைக்கணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. அதற்கான வழிமுறையை சொன்னேன். 1280 வச்சு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெபக்காரியை எது இருந்தாலும் காலை 10லிருந்து 5 மணிக்குள்ள இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே கர்த்தாவே, நாங்கள் எங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிற போது அசைவு இருக்கக்கூடாது. நடக்குமா நடக்காதா என்று நம்பிக்கையோடு, சந்தேகத்தோடு இல்லாமல், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு அறிக்கையிட்டார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, இந்த தொலைக்காட்சி முன்னாடி நெடுநாள் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அனுகூலமான வழிகளை திறந்து கொடுங்க. பலவீனத்தோடு, சுகவீனத்தோடு, சோர்வோடு, அசதியோடு, வேதனையோடு, வியாதியின் கொடுமையோடு, கண்ணீரோடு, கவலையோடு, கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிற முதியோருக்காய் ஜெபிக்கிறேன். அனாதை பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தகப்பனை தாயை இழந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். கைவிடப்பட்டிருக்கிற அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் மாறட்டும், கவலைகள் மாறட்டும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். குறிப்பாக இந்த ஆண்டு கல்விக்கு அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீரா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.